ஹாய் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. அதுவும் இல்லாமல் மந்தோடைய லாஸ்ட் எக்ஸ்பைரி. அண்ட் ஓப்பனாக சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டு ஜூன் ஃபியூச்சர்ஸ் இன்னையோட முடியுது. ஸோ ஜூலை ஃபியூச்சர்ஸ் நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஜூன் ஃபியூச்சர்ஸோட நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக போகுது. ஜூன் ஃபியூச்சர்ஸோட நமக்கு எல்லா புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் எல்லாமே இன்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. இதோடைய எஃபெக்ட் மட்டும் நாளைக்கு நமக்கு ஜூலை ஃபியூச்சர்ஸில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டை பற்றி பேசினா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது நியூட்ரல் ஓப்பனிங், பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் நெகட்டிவ் ஓப்பனிங்கும் இன் பிட்வீனில் ஓப்பன் ஆகிறோம். கொஞ்சம் பட் ஒரு சின்ன மைல்டான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறோம். ஸோ அப்படி ஓப்பன் ஆகிற நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை பிரேக் பண்ணுறோம். அண்ட் இந்த கரண்ட் புல் மார்க்கெட்டோடைய எண்டிங் பாயிண்டான 25,378 நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஒரு 10 நிமிஷம் பிஎஸ் போராடினாங்க. பட் அதையும் முறியடிச்சு புல்ஸ் அடுத்து 25,428 சொல்லக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுக்கு மேலே புல்ஸால் கொண்டு போக முடியாதப்போ பிஎஸ் அங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணி எகெயின் ப்ரீவியஸோட, அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்டையும் அது கீழே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவையும் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அண்டு ஒன்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் கீழே வந்த மார்க்கெட்டை புல்ஸ் மறுபடியும் மேலே கொண்டாந்து அவங்க எகெயின் 378 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டையும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டான 428 அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருந்து ஓவராலாக மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி வரைக்குமே அவங்க இந்த அடுத்த செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவிலேயே தான் மார்க்கெட்டை வச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அது பெரிய போராட்டம் தான். மேக்ஸிமம் நானே மார்க்கெட்டை 428 வச்சு க்ளோஸ் பண்ணிடுவான்னு தான் நினச்சேன். பட் ஆஃப்டர் 120க்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி. ஸோ அந்த ரேலி ஆல்மோஸ்ட் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை அவங்க ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு மேலே இன்ட்ராடே லெவல் டார்கெட்ஸ் எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் 25,500க்கு மேலே மார்க்கெட்டை க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை பற்றி பேசணும்னா அவங்க செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. பட் இது ஜூன் ஃபியூச்சர்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் இன்னையோட அது எல்லாமே முடிய போகுது. பட் இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஒரு 10 மாதம் இருக்கும், ஆஃப்டர் 10 months 25,500 நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். 25,500 மேலே க்ளோஸ் கிடச்சிருக்கு. ஓப்பனும் நாளைக்கு கிடச்சி ஸ்டேபிள் ஆகிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபர்தர் ரேலி டுவார்ட்ஸ் அப்சைட் நம்ம பார்க்கலாம். இல்லைனா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துட்டு ஃபர்தராக மார்க்கெட்டுடைய ரேலியை நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஓவரால் மூவ்மெண்ட் இதுதான். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஜூன் ஃபியூச்சர்ஸ். பட் ஜூலையில் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு அந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்ன, ஓஏ டேட்டா என்னன்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் உடைய க்ளோஸ் வந்து 25,600க்கு மேலே இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்கணும், நம்ம எதுவுமே ஸ்பாட்டை பற்றி பேசுறது இல்லை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே ஃபியூச்சர்ஸில் நம்மளுடைய ஃப்ரைடேவுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் அது 25,632 அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து 25,558. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா ஜூன் மந்தோடைய எஃபெக்ட் படி 25,662 அது ஒரு முக்கியமான பொசிஷனல் ரேஞ்சு. அந்த இடத்துல பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் அதை தாண்டுற பட்சத்தில் நம்ம 25,888 அது செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய எண்டிங் பாயிண்ட், அதை நோக்கி நகருவோம். அப்படி நகரும்போது 732 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸாக ஆக்ட் ஆகும். இது பாசிட்டிவாக நம்ம மேலே மார்க்கெட்டில் பேசணும் அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் டேட்டா. இதுவே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னா நம்ம 25,558க்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நம்ம 25,428 அந்த புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி நகரும். அப்படி நகரும்போது 25,532வும் 25,462வும் நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ் ஆக்ட் ஆகும். இது ரெண்டு வேல்யூஸுமே இன்னைக்கான மார்க்கெட்டில் நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன வேல்யூஸ் தான். நாளைக்கு இதே ரெண்டு வேல்யூஸ் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இவ்வளோதான். ஸோ வேல்யூஸ் பொறுத்த வரைக்குமே கவனமாக இருங்க. இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட் நாளைக்கான வேல்யூஸ். அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஜூலையில் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவல் டேட்டா ஆக்சுவல் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சண்டேக்குள்ளே கையில் இருக்கும். அது நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம ஜூலை ஃபியூச்சர்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஓஏ டேட்டா ஒரு ரேட்டை நம்ம பேசிடுவோம். ஸோ 26ஆம் தேதி நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ நான் பேச போகிறது நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே டுமாரோ. ஸோ நாளைக்கான இனிஷியல் பொசிஷனிங். ஸோ அதனால் ஓவராலாக ரெண்டாவது பக்கமே ஈக்குவலாக பொசிஷனிங் நடந்திருக்கும். ரெண்டாவது பக்கமே நல்ல பொசிஷனிங் வந்து போத் புல்ஸும் பியர்ஸுமே கொண்டு வந்திருப்பாங்க. பட் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ அதை பற்றி பேசுகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பியர் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க 25,350க்கு கீழே ஃபுல்லாக வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த 350-400 எதை குறிக்குது அப்படின்னா அது 25,428 25,378. இது நமக்கு ஜூன் ஃபியூச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட் அண்ட் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை குறிக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதே முக்கியமான சப்போர்ட் ஏரியா. ஸோ இதை உடச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபர்தர் ஃபால் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அதுதான் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. அதுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுல பிஎஸ் ரெடியாக இல்லை. அன்லெஸ் கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால முடியும், இல்லைனா இல்லை. ஓகே, டுவர்ட்ஸ் அப்சைட் புல்ஸ் எங்கே இடத்துல வீக்காக இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் 25,700 650-700 ரேஞ்சிலேருந்து அவங்க ஃபுல்லாக வீக்காக இருக்காங்க. இது 25,662 புஷ் நடல் அண்ட் 25,732 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபரன்ஸ் ஏரியாவை குறிக்குது.
ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான். இந்த இடத்த தாண்டும் போது நம்ம ஃபர்தர் ரேலி அது 25,850 25,888 சொல்லக்கூடிய அந்த செகண்ட் டபுள் மார்க்கெட் என் பாயிண்ட்டை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஃபார் டுமாரோ மார்க்கெட். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டோடைய இன்னியோட மூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஜூன் ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூலை ஃபியூச்சர்ஸில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் கம்ப்ளீட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம கையில் சண்டே இருக்கும். மண்டேலேருந்து நம்ம மார்க்கெட்டில் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப். ஸோ காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணுறோம், ஸோ மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் நம்ம பசங்க எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸு, டெமோ ட்ரேட்ஸாக இருக்கட்டும், ரியல் ட்ரேட்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஸோ நாங்கள் எவ்ரிடே என்ன பண்ணுறோங்கிறத உங்களால் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம்.